என்னங்க, இந்தாங்க. ஊர் கூடி நின்று அச்சதை போடும்போது எனக்கு முன்னாடி தலை குனிஞ்சு தாலி வாங்கினவன் நீ. தலை நிமிந்து தாலி கட்டினவன் நான். புருஷன் எதிர்த்து பொண்டாட்டி எப்பவும் தலை நிமிர கூடாதுன்னு தான் இப்படி ஒரு சடங்கையே வச்சிருக்காங்க. ஆனா நீ கட்டின புருஷனையே எதிர்த்து பேசிட்டு உன் புள்ள பின்னாடி போனல்ல. 35 வருஷத்துக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நின்ன மாதிரி திரும்பவும் வந்து நிக்கிற பாத்தியா? இதான் புருஷனுடைய பவருங்கிறது. எப்போ இதுக்கு செம்மையா எனக்கும் கவுண்டர்லாம் கொடுக்க தெரியும். நல்லா இருக்குது. உங்களை மூட் அவுட் பண்ண வேணான்னு பார்க்குறேன். ஏன்பா இப்படி குங்குமம் கொடுக்கும்போது தட்டி விடுங்க? ஏன் இப்படி அவசரமாக நடந்துக்கிறீங்க? ஏய், என்னடா என்ன பயம் காட்டுறியா? இப்படிலாம் அவசகுணமா நடந்துட்டா என் உயிருக்கு ஏதாவது ஆயிடும்னு நினைக்கிறியா? மாமா, இதெல்லாம் அந்த துளசியோட வேலைதான் மாமா. இப்படி ஒரு விஷயத்த சாக்கா வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்துடலான்னு பிளான் போடுறா. அவ என்னைக்கு இந்த குடும்பத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சாலோ அன்னைக்கே இந்த குடும்பத்துல இருந்த நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே காணாம போயிடுச்சு. இனிமே அவளை பத்தி ஒரு வார்த்தை கூட நீ என்கிட்ட பேசாத. எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். குழந்தைய என் கையால வாங்கும்போது நான் யாருங்கிற உண்மையான அடையாளத்தோட இருந்தா நல்லா இருக்கும் லக்ஷ்மி. ஐயோ ஏங்க, இப்ப எதுக்கு நீங்க கண் கலங்குறீங்க? நீங்க தைரியமா இருங்க. துளசி குழந்தைய பெத்து உங்க கையில கொடுக்கும்போது அந்த குழந்தையோட தாத்தாவா நீங்க வாங்குவீங்க. எல்லாருக்கும் உண்மை தெரிய வந்துருங்க. நம்பிக்கையோட இருங்க. ஏங்க, பக்கத்து வீட்டுல சுமங்கலி பூஜை பண்ணேன்னு குங்குமம் கொடுத்தாங்க. உங்க கையால என் மாங்கல்யத்துல வச்சு விடுறீங்களா? சரி லக்ஷ்மி, எடுத்துட்டு வா. சரிங்க. சத்யா, ஓனர் எங்க போனீங்க? சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, உங்களை தேடினே இருந்தேன். இல்ல சத்யா, நான் ஃபைல கொஞ்சம் மறந்துட்டு வந்துட்டேன். அதுக்காக தான் நான் வீட்டுக்கு வந்திருக்கேன். நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். ஓகேவா? என்ன அங்கிள், எந்த நேரத்துல வந்திருக்கீங்க? அது அது ஒன்றும் இல்லைம்மா. துளசி கன்சீவாக இருக்கிற விஷயத்த சிவராமகிட்ட சொன்னேன். அவன் ஏதோ கோவிலுக்கு வேண்டுதல் வச்சுருந்தானா, அதை உங்கள் அம்மா கிட்ட ஞாபகப்படுத்த சொல்லி அனுப்புனான். அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக நீயும் வந்துட்ட. அக்கா கன்சீவா இருக்கிறத நினைச்சு எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையாவே நான் தான் கன்சீவா இருக்கேன்னு என்னால சொல்ல முடியலையே. அஞ்சலி, உன் குழந்தை களைஞ்சிருச்சுன்னு நீ கவலைப்படாதம்மா. உன் வாழ்க்கையும் திரும்ப நல்லபடியா மாறும். என்ன, தைரியமா இருமா. வரங்க. வாங்க. என்ன அஞ்சலி, இந்த நேரத்துல ஆபீஸ்ல இருந்து வந்திருக்க? இல்ல, ஒரு ஃபைல மறந்துட்டேன், எடுத்துட்டு போறதுக்காக வந்தம்மா. ஓ,
சரி இரு, உனக்கு நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். டேய் டேய் டேய், அங்க நிப்பாட்டு. அன்னைக்கே இவனை மீனாட்சி கொன்னுட்டாலே, அப்புறம் எப்படி இவன் உயிரோட இருக்கான்? அப்படியா? அதெல்லாம் நான் டேய் அவனை புடுறா. அப்பாடா, நல்ல வேலை அந்த எம்எல்ஏ கிட்ட இருந்து தப்பிச்சோம். மாட்டியிருந்தோம் அவ்வளவுதான். எந்திரா, எந்திரே, எந்திரி. ஐயா எந்திரா. வேணா ஐயா. எங்கடா தப்பிச்சு வர்ற? ஐயா இது ஏன் ஊரு? இந்த ஊர்ல இருக்கிற சந்து பொந்து இண்டு இடுக்குன்னு எல்லாம் எனக்கு அத்துப்படி. டேய், இங்க எங்க நுழைஞ்சா எங்க வெளியே வரணும்னு எனக்கு நல்லா தெரியும்டா. என்னை ஏமாத்தி தப்பிக்க முடியாது, நீ புரிஞ்சுதா? ஐயா ஐயா என்னை விட்டுருங்க ஐயா, என்னை சுற்றாதீங்க ஐயா. டேய், நீ ஏற்கனவே செத்தவன் தானே, எப்படிடா பொழைச்சு வந்த? சொல்றா சொல்றா. ஐயா ஐயா ஐயா. ஏண்டா, என் கண்ணு முன்னாடி தானே என் மருமக மீனாட்சி உன்னை கொலை பண்ணா, அப்புறம் எப்படிடா உயிரோட வந்த? சொல்லு ஐயா. ஏய், இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா இல்ல இங்கேயே சுட்டு கொல்லவா உன்னை? ஐயா ஐயா என்னை விட்டுருங்க ஐயா. நான் வந்து புள்ள குடிக்காரையா, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் ஐயா. பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் நான் இப்படி பண்ணிட்டேங்க ஐயா. இனிமே நீங்க இருக்கிற பக்கமே நான் வரமாட்டேங்க ஐயா. என்னை விட்டுருங்க ஐயா. ஏய், நான் உன்னை உயிரோட விடணும்னா எல்லா உண்மையும் இப்ப நீ சொல்லி ஆகணும். சொல்றா, சொல்லு. சொல்றேன் ஐயா. சொல்லு. உங்க மருமக மீனாட்சி தான் இது எல்லாத்துக்கும் காரணங்க ஐயா. என்னடா சொல்ற? ஆமாங்க ஐயா, மொத்த திட்டமும் அவங்க போட்டு கொடுத்ததுதான். நான்லாம் வெறும் 50 தான் ஐயா.